மேடே மேடே மேடேன்னு எப்போ சொல்கிறாரு? ஏறின 3 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ அந்த சூழலுக்கு காரணம் எனஃப் லிஃப்ட் கிடைக்கலையா, எனஃப் ஸ்பீடு கிடைக்கலையா, எனஃப் த்ரஸ்ட் கிடைக்கலையா? ஓகே. இந்த 3 ரீசன் இருக்குது. ஓகே. அப்போ எனஃப் த்ரஸ்ட் கிடைக்கல அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்குது. வெயிட் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ளைட்டில் வந்து 3 டேங்க் இருக்கும். ஓகே. சென்டர் டேங்க்கு, ஃபியூயல் டேங்க், ரியர் டேங்க்கு, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபியூசலாஜ் டேங்க். அப்போ நார்மலாக சென்ட்ரல் டேங்க்லன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூயல் போகும், என்ஜினுக்கு சப்ளை ஆகும். அப்போ அந்த டேங்க்கில் ஃபியூயல் கண்டாமினேஷன் ஆயிருந்தால், ஃபியூயல் லாக் ஆகிருந்தால், ஃபியூயல் வால்வ் ஒர்க் பண்ணாமல் இருந்தால், திடீர்னு ஃபியூயல் வந்து போகாமல் இருந்தால் என்ஜின் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு, என்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். இல்லை இந்த எஃப்ஏ டக் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா திடீர்னு 2 இன்ஜினும் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கலாம். இல்லை வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பேக்கில் போயிடுச்சுன்னா லிஃப்ட் ஆகாது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பேக்கில் போயிடுச்சுன்னா, ரியருக்கு போயிடுச்சுன்னா லிஃப்ட் ஆகாது. எப்போ போகும்? அதிகமான லோடு, அன்பேலன்ஸ்டு லோடு. நீங்கள் கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டாஃப் வந்து அகமதாபாத்தில் அதிகமான லோடை ஏற்றிட்டாங்க, இல்லை ரியர் டேங்க்கில் ஃபியூசிலேஜ் ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க, எல்லா டேங்க்லையும் ஈவனாக இல்லாமல் ரியர் டேங்கில் மட்டும் அதிகமாக நிரப்பிட்டாங்களா அப்படின்றது தெரியாது.